ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? ப்ரோ படம் வந்து செம்மையாக இருக்குது. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தன் கொண்டுட்டான், அதுக்காண்டி இவன் வந்து பழி வாங்குறது தான் படமே. 10 தலை எல்லாருமே சேர்ந்து ஒரு 10 தலை சிம்பு படத்தோடு இது எனக்கு பெட்டராக தோணுது. இன்னும் நான் படம் பார்க்கல சிம்பு படம். இருந்தாலும் இந்த படம் எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த படம் தான் பார்க்கணுன்னு இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இல்லை, படத்துக்காண்டி கூப்பிட்டான். இல்லை அவன் இன்றைக்கி இல்லை, இறந்து போயிட்டான். அவனுக்காண்டி இன்றைக்கி வந்து நான் படத்தை பார்த்துருக்கேன். பார்த்துட்டு நான் இன்னும் மிஸ் பண்ணுறது எனக்கு அவன் நினச்சி தான் இந்த படமே எனக்கு தோணுது. அவன் எல்லாம் போயிட்டானேன்றக்காண்டி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. ஆனால் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? படம் நல்லா இருக்குண்ணே. நானி கேரக்டர் நல்லா இருக்குது, கீர்த்தி சுரேஷ் நடிப்பு நல்லா இருக்கு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? 2 பேர் கேரக்டர் நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சா? படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி. இல்லை படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஒரு தூட பார்க்கலாம், நல்லா இருக்கு. அடுத்து ரஜினிகாந்த் பார்த்தாப்புல இருக்கு. பேஸ்கெட்டு ஹீரோ பேர் யாருன்னு தெரியல. பேர் என்ன? நானி. அப்படியே ரஜினிகாந்த் பார்த்தாப்புல இருக்கு. ஆரம்பத்தில் பார்த்தாப்புல பயங்கரமாக இருக்குது. ஆனால் இந்த படம் ரஜினிகாந்த் பார்த்தாப்புல இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ படம். நானி ஃபன் தான். படத்தை எப்பயுமே அவர் படத்தை இங்கே இது பண்ணிட்டு ஓடாம தான் பண்ணுவாங்க. இந்த படம் நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். ரங்கஸ்தலம், புஷ்பா அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு பேன் இண்டியா ஹிட்டு கொடுக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி. ஸோ மேக்கிங்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு ப்ரோ. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது இந்த படம் செம்மையாக இருக்குது ப்ரோ. ஒரு ஃப்ரெண்டோட கதை தான், முழுக்க ஒரு ஃப்ரெண்டோட கதை தான், வேறு எதுவுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி தான். ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டான், அதுக்காண்டி ரிவெஞ்சு, அதான் பிரதர் கதை. முக்கியமாக சாங் செம்மையான சாங் ப்ரோ. சாங் வந்து குறையே கிடையாது. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் வேறு லெவலில் இருக்குது. மியூசிக் வந்து தரமான ஒரு மியூசிக். பாட்டு எல்லாமே தரம் தான், ஹிட்டுன்னு ஒரு லெவலில் வேறு லெவலில் இருக்குது. கிராமத்தில் ஒரு மேல் ஜாதி கீழ் ஜாதினே பார்க்கக்கூடாது, ஒரே இதில் இருக்கணுன்றக்காண்டி ஒரு எலெக்ஷன் எல்லாமே பாலிடிக்ஸ் எல்லாமே கலந்த ஒரு படம் தான். செம்மையாக இருக்குது, எதுவுமே குறைன்னே சொல்லக்கூடாது. நான் எதிர்பார்த்ததில்ல, சும்மா நார்மலாக இருக்கும் படம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தா படம் வேறு லெவலில் தான் இருக்குது. இன்னும் நான் செகண்ட் வாட்டி கூட வரணும்னு தோணுது எனக்கு, அந்த மாதிரி இருக்குது. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குண்ணே, சூப்பராக இருக்குது. சூப்பர் படம், நல்லா இருக்கு. நல்லா கடைசி சீனு சூப்பர், உருக்கமான படம். அழுதுட்டீங்களா? சூப்பர் தான், கண்ணில் நீர் வந்துச்சு. மேக்கிங்லாம் எப்படி ப்ரோ இருக்குது? நல்லா தான் ப்ரோ இருக்குது, குறைலாம் கிடையாது. உண்மையிலே அந்த கிராமத்தில் இருக்க மணியை, வில்லேஜில் இருக்க மணியை காட்டியிருக்காங்க. எல்லாமே தரமாக இருக்குது, ஒரு கூட குறை இல்லை. எனக்கு என்ன கீர்த்தி சுரேஷ் இன்னும் ஃபீலிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குமோன்னு தோணுது, அவ்வளோதான். சந்தோஷ் நாராயணன் அப்படின்னாலே பிஜிஎம் செதுக்கியிருப்பார்ல. ஸோ இந்த படத்தில் பிஜிஎம் எப்படி பண்ணியிருக்காப்ல? பிஜிஎம் மேலே வேறு லெவலில் தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சார்பட்டா விட இது இன்னும் பெட்டராக சூப்பராக இருக்குது. நான் வந்து சார்பட்டா தான் பார்த்தேன். பிஜிஎம் அவர் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு பிஜிஎம் அதில் இருந்துச்சு. அதை விட இதை டபுளில் கொடுத்துருந்தாரு. பிஜிஎம் வேறு லெவலில் இருந்துச்சு. பாட்டு எல்லாமே தரம் தான் போகுது. சந்தோஷ் நாராயணன் குறையே கிடையாது, தரம் தான் எல்லாமே.